எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கடன் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். கடன் கொடுக்கறது இப்போ ஏற்கனவே வாடிக்கையாளர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ ஏற்கனவே கிரியேட் பண்ண இப்போ நம்ம புதுசாக சாஃப்ட்வேருக்கு வரும்போது நம்ம நோட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம். நோட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க கணக்கை இங்கே ஏற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று குயிக் பே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு என்ன லோனோ அந்த லோனை கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன். ஏற்கனவே நீங்கள் கஸ்டமர் தெரியாமல் எல்லாத்தையும் குயிக் பே மூலமாக இல்லாமல் கஸ்டமரை மட்டும் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பழைய கணக்கு ஆட் பண்ணோன்னா அந்த கஸ்டமரை லெஃப்ட்லேருந்து ரைட்டில் தள்ளுங்க, பழைய கடனை சேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது மூலமாகவும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் குயிக் பே மூலமாக ஒரு கஸ்டமர் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் நேம் நான் சுரேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இவருக்கு ஒரு கடன் கொடுக்க போகிறோம். இப்போது பேர் மட்டும் நான் கொடுத்துட்டு அடுத்து அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ விரைவு கடன் கொடுக்குற பேஜுக்கு இப்போ இது போயிடும். இப்போ இந்த இடத்துல கடன் வகை அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம டெய்லி லோனில் தான் இருக்கோம், தினசரி வாரம் மாதம்னு வரும். இப்போ இதுலேயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கணக்கில் ஒரு 10 மட்டும் வார லைன் கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த 10 பேர்த்துக்கு மட்டும் கடன் வகை வாரம்னு சொல்லி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது நான் இவருக்கு ஒரு 10,000 என்ட்ரு பண்ணுறேன். 10,000 என்ட்ரு பண்ண உடனேயே வட்டி 2,000. ஏன்னா நம்ம லைன் க்ரியேட் பண்ணும்போது வட்டி 100க்கு 20ன்னு கொடுத்துருந்தோம். அதனால் 10,000 20,000 கால்குலேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 8,500 அப்படின்னு போட்டுட்டு 1,500 வட்டி வாங்குவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி கால்குலேட் பண்ண முடியாது. அவங்க மேனுவலாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கங்க. நான் இப்போதைக்கு ஒரு 5,000 கணக்குக்கு மட்டும் நான் ஒரு என்ட்ரி போடுறேன். 5,000 அசல் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ 1,000 கிடையாது, 1,250 இவருக்கு வட்டி அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 5,000 1,250ன்னு கொடுத்துட்றேன். தவணை 10 வாரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கடன் வகை இது டெய்லி லைன் தான், பட் இந்த கணக்கு மட்டும் வாரம் அப்படின்னா வாரம்னு கொடுத்துக்கிறேன். என்ன நாளோ அந்த நாள் டிஃபால்ட்டாக வந்துடும். நீங்கள் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். இப்போ தவணை தொகையில் 625ன்னு வரும். மகிமை இருந்துச்சுன்னா மகிமை அமௌண்ட்டு கொடுங்க, இல்லைனா நீங்கள் மகிமை கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் பழைய லோனை ஆட் பண்ணும்போது கடன் வழங்கிய தேதி நீங்கள் ஒன்று லோன் கொடுத்த டேட்டே வைக்கலாம், இல்லை இன்றைக்கி டேட்டில் வச்சுட்டு இன்றைக்கி வரைக்கும் அவர் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காரு அதை மொத்தமாக ஒரே வரவாக வச்சுக்கலாம். இப்போ இந்த தவணை தொகை இயல்பு அப்படின்னா என்னென்னு மட்டும் பார்த்துடலாம். தவணை தொகை 625 ஒரு 10 தவணைக்கு 625. ஆனால் நீங்கள் வாரம் போகும்போது அவர் 600 தான் கொடுப்பாரு அப்படின்னா நீங்கள் அந்த தவணை தொகை இயல்பில் 600ன்னு போட்டுக்கலாம். இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த வரவில் இப்போ இந்த 6,250 ஒரு 1,800 இது வரைக்கும் கொடுத்துருக்காரு அப்படின்னா இங்கே 1,800 வர வச்சுக்கலாம். இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த 1,800 என்னைக்கு டேட்டில் லோன் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தேதியிலே வரவு வச்சிடும். அவ்வளோதாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு கொடுத்துட்டிங்கன்னா புதுசாக ஒரு லோனு க்ரியேட் ஆகிடும். புதுசாக ஒரு லோனு க்ரியேட் ஆன உடனே இப்போ அந்த க்ரியேட் ஆன பேர் நம்ம சுரேஷ்னு கொடுத்துருந்தோம். அவரோட பேர் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே கடன் வழங்க பக்கத்துலேயே வரலை. நீங்கள் நேராக இன்றைய வரவுக்கு போனீங்கன்னா அவர் இன்றைய வரவில் அந்த பேர் தெரியும். ஏன் அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு கஸ்டமர் க்ரியேட் பண்ணீங்க, அவருக்கு இன்றைக்கி லோனில் கொடுத்து இன்றைக்கே அவர் 1,800 வர வச்ச மாதிரி காமிச்சதுனால அவர் இன்றைய வரவில் இருக்குது. இப்போ இதே இன்னொரு லோன் நம்ம கொடுக்கும்போது பழைய தேதியில் நம்ம கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக்கு இதே மாதிரி ஒரு பழைய லோன் நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா டேட் இந்த மாதம் 1ஆம் தேதி கொடுத்த மாதிரி போடுவோம். அவருக்கு டெய்லி நம்ம தொகை 10,000 வச்சுக்கலாம். வட்டி 2,000 கால்குலேட் ஆகிடுச்சு. ஒரு நாளைக்கு 120 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இவர் ஒரு 3,000 கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க இது வரைக்கும். இப்போ இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இவர் வசூல் பக்கத்தில் அவரோட பேர் இருக்கும். வசூல் பக்கத்தில் என்ன இருக்குன்னா அவர் பாக்கி இது வரைக்கும் 12,000 3,000 கொடுத்துருக்காரு, 9,000 பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இப்போ இவங்க வரவு வைக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு வைக்கிறது நிறைய டைப்பில் வைக்கலாம். இப்போது நீங்கள் இந்த லெஃப்டில் இருந்து ரைட் சைடில் தள்ளினீங்கன்னா பெய்டு நாட் பெய்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அவர் கொடுத்தாருன்னா 120ன்னு கொடுங்க, கொடுக்கலன்னா 0ன்னு சொல்லிட்டு 0னா நாட் பெய்டுன்னு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கலாம். இன்னொன்று இந்த கீபேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 நீங்கள் டிஃபால்ட்டாக வாங்குகிற அமௌண்ட்டு அது இல்லாமல் வேறு ஏதாவது அடிஷ்னல் அமௌண்ட்டு மாற்றி கொடுப்பாங்கன்னா அதில் இந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணி வர வச்சுக்கலாம். இல்லை இங்கேயே இப்போ இன்றைக்கி ஒரு 100 கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு
ரூ. 100 கேஷாகவும் ஒரு ரூ. 100 ஆன்லைன்லேயும் கொடுக்குறாரு அப்படின்னா 100 வச்சு நீங்கள் இங்கே சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அவருக்கு வந்து 200 அப்படின்னு சொல்லிட்டு வரவாய்க்கும். சரி, இப்போது நீங்கள் இங்கே வரவாயிடுச்சு. வரவானதுக்கப்புறம் நீங்கள் இல்லை இவர் வந்து ரூ. 200 இல்லை ஆன்லைனில் ரூ. 200 கொடுத்தாரு, நான் ரூ. 100 தப்பாக வச்சுட்டேன், நான் திருத்தணும் அப்படின்னா இப்போ அந்த இன்றைய வரவில் அந்த கஸ்டமர் இருக்கும். அவரை டச் பண்ணிங்கன்னா அவர் கேஷ் எவ்வளோ கொடுத்தாரு, ஆன்லைனில் எவ்வளோ கொடுத்தாருன்னு அங்கே தெரியும். இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு இதை 200 அப்படின்னு நம்ம மாற்றி வர வச்சுக்க முடியும். ஸோ 200ன்னு வர வச்சுக்க முடியும். 200ன்னு வர வச்சாச்சு. இப்போ நம்ம லைன் கிரியேட் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வாங்கியிருந்தோம். பேங்க் நேம் எஸ்பிஐ, ஐசிஐசின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இவர் கொடுத்தது எஸ்பிஐ கியூஆர் கொடுக்கல, ஐசிஐசின்னு ஐசிஐசின்னு செலக்ட் பண்ணி நம்ம மாற்றி கூட நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். இந்த கஸ்டமர் வந்து இது வரைக்கும் 3300 கொடுத்துருக்காரு. என்னன்னைக்கு எவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இதை டச் பண்ணி விபரம்னு ஒன்று இருக்கும். அங்கே போனீங்கன்னா என்னன்னைக்கு எவ்வளோ கொடுத்தாரு, என்ன மோடில் கொடுத்தாரு அப்படிங்கிறது பூரும் வந்துடும். டிஃபால்ட்டாக 0 கொடுத்த என்ட்ரிஸ் வந்து வராது. அந்த 0வும் கொடுத்தணும், நாட் பெய்டு கொடுத்துருந்தா அதை பார்க்கணுன்னா அந்த எல்லாம் பார் அப்படிங்கிறத டச் பண்ணிங்கன்னா அந்த 0 என்ட்ரிஸும் சேர்த்து வரும். இப்போது அடுத்து இப்போது ஏதாவது இன்றைக்கி வச்ச வரவு இந்த 300 நான் தப்பாக வச்சிட்டேன், அதை மட்டும் நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை ரைட்லேருந்து லெஃப்ட்டில் தள்ளினீங்கன்னா நீக்குன்னு ஒரு பட்டன் வரும். அது கொடுத்தீங்கன்னா இது வந்து வரவை டெலீட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ வரவை டெலீட் பண்ணுறது. இப்போது இந்த கடன் வந்து இப்போ இது 10,000 2,000ன்னு கொடுத்துட்டோம். இதில் ஒரு மகிமை வந்து ஒரு 200 வாங்கியிருக்கணும், ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் கடனை திருத்தணும் அப்படின்னா கடனை திருத்துறதுக்கு வந்து நீங்கள் கடனை ரைட்லேருந்து லெஃப்ட்டில் தள்ளினீங்கன்னா கடன் திருத்துன்னு ஆப்ஷன் வரும். கடனை நீக்கிறதுக்கு இங்கே நீக்கணும். கடனை நீக்கணுன்னா என்னென்னா வரவே இருக்கக்கூடாது. வரவே இல்லைன்னா தான் கடனை நீக்க முடியும். இப்போ இந்த கடனை நீக்கணுன்னா இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா விபரம் பக்கம் போகும். அந்த விபரமில் போயிட்டு ரைட்லேருந்து லெஃப்ட்டில் தள்ளி நீக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா கடனை வரவை நீக்கியிருக்கோம். இப்போ போயிட்டு இப்போ நீங்கள் இங்கே ரைட்லேருந்து லெஃப்ட்டில் தள்ளி நீக்குன்னு கொடுத்தீங்கன்னா கடனை நீக்கிடலாம். இப்போ இந்த ஒரு லோன் இன்றைக்கி கொடுத்த லோனில் 28/7 இப்போ இவர் வந்து கடனை திருத்தணும் அப்படின்னா திருத்தி இப்போ இந்த மகிமையில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 வாங்கியிருக்கோம் அப்படின்னா 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமர்ப்பி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் என்னென்ன நம்ம பார்த்தோம்னா ஒரு வாடிக்கையாளருக்கு கடன் கொடுக்கறது எப்படி, அதை திருத்துறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஏற்கனவே இருக்க கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இது ரெண்டுமே நம்ம கிரியேட் பண்ணது ஒரு பழைய கணக்கை கொடுக்கறது தான். இப்போ புதுசாக இன்னொருத்தவங்க ஒரு கணக்கு கொடுக்கணுன்னா இப்போ நீங்கள் இதை சும்மா டச் பண்ணிங்கனாலே போதும். டச் பண்ணிங்கனாலே வந்துடும். நார்மலாக கஸ்டமரை டச் பண்ணிங்கன்னா இந்த வரவு அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் வராது. வரவுங்கிறது இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஏன்னா இது புது லோனுங்கிறதுனால அந்த ஆப்ஷன் மட்டும் வராது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தொகை வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா ஆன்லைனை டச் பண்ணி ஆன்லைனில் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். நன்றி.